ஸோ டேபிள்ஸ் வந்து HTML எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம JS மூலயமா எப்படி வந்து காலம்ஸ் வந்து ஆட் பண்ணுறது டைனமிக்காக. ஸோ இப்போ ஆட்ன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்கன்னா மட்டும் ஒரு புது ரோஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இத்தனை ரோஸ் இத்தனை காலம்ஸ் தான் வேணுன்றது நமக்கு ப்ரீடிஃபைண்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை அப்படியே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நமக்கு ரோஸ் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேமு கிளாஸ் இது வரும்ன்றது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த நேம் கிளாஸ்ன்றதுக்கான வேல்யூ வந்து ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து ஏதாவது ஒரு பட்டனை வந்து ஆடுன்னு கொடுக்குறப்ப மட்டும் வரணும். ஸோ அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக்காக வந்து ஒரு டேபிள் டேக் மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரோ மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா இன்னொரு ரோஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு டேபிள் டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு நம்ம டிஆர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் THன்னு கொடுத்தீங்க அப்படின்னா போல்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நம்பர் நேமு இது வந்து கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து இதுக்கான வேல்யூஸ் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஐடி வந்து வைக்க போகிறோம். ஸோ ஐடி வந்து சும்மா டேபிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா எப்படி வந்து இந்த காலம்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. இப்போ இன்னொரு ரோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த எஸ் நம்பருக்கு நேமுக்கு கிளாஸ்க்கெல்லாம் வேல்யூ வரும். ஸோ அதுதான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸ்கிரிப்ட் டேக்கில். ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்கிரிப்ட் டேக்கில் லெட் நியூ ரோ அப்படின்னு வந்து கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு. இந்த கிரியேட் எலமெண்ட்டில் வந்து நம்ம டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா THS வந்து மல்டிபிள் TH வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மல்டிபிள் TH கிரியேட் பண்ணி அதை டிஆருக்குள்ளே வைக்கணும். இந்த கிரியேட் பண்ண டிஆர் எடுத்துகிட்டு போய் டேபிள்குள்ளே வைக்கணும். ஸோ இதான் அதுக்கான ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நான் வந்து டிஆர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ அடுத்தது வந்து நியூ TH அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஸோ TH கிரியேட் பண்ணிவிட்டு இந்த நியூ THல இன்னர் டெக்ஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் எஸ் நம்பர் வந்து 1 தான். ஸோ 1 கொடுத்துட்டு இப்போ இந்த நியூ ரோக்குள்ள இந்த நியூ TH வந்து வைக்கிறோம். ரோக்குள்ளே இந்த உள்ளே இருக்கிற இதை வைக்கிறோம். இப்பயுமே நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இந்த டிஆர் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண டிஆர் எடுத்துகிட்டு போய் இந்த டேபிள் 1குள்ளே வந்து வைக்கணும். ஸோ டேபிள் 1 எடுக்கிறதுக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி TBL1. ஸோ அதான் நம்ம டேபிள் 1ன்ற டேபிளோட டேகோட ஐடி பேர். டாட் அப்பண்ட் நியூ ரோ. ஸோ இதை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா நம்ம TH கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு போல்டாக வந்திருக்கு. ஸோ இதே வந்து TD கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போல்டாக வராது. இப்போ உங்களுக்கு இதே வந்து எனக்கு ஒரு 5 ரோஸ் வந்து வேணும். ஸோ 5 காலம்ஸ் வந்து எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நம்பர் வந்து 1ன்னு தான் வருது. பட் எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகணும் ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ ஒரு 5 காலம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபார் லூப்பில் வந்து கொடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பில் என்னோட வேல்யூ வந்து 5ஆக இருக்கிற வரைக்கும் வந்து க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இங்கே 1ன்னு வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறதுக்கு பதிலாக இந்த இண்டெக்ஸ்ன்றதை கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ் நம்பர் வந்து 4 எஸ் நம்பர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிளுக்கான ஹெட்டிங்கை மட்டும் நம்ம வந்து HTML கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா HTML நமக்கு ப்ரீடிஃபைண்டாக இவ்வளோ தான் வரும்னு தெரிஞ்சால் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ யூசர் வந்து கொடுக்குறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது. ஒரு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கணும்.
ஸோ அப்போ அதை வச்சு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் எப்படி கிரியேட் பண்ணுறது? எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ன்றப்ப உங்களோட எக்ஸ்பென்ஸோட நேம் இருக்கும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு இருக்கும், அதோட கேட்டகரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட்ஸ் எல்லாமே சம் ஆகி உங்களோட எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது வந்து பேஸ், அந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருக்கான பேஸ் இது. ஸோ எப்படி வந்து பண்ணணுன்றது அதனால தான் பிஃபோராகவே இதை சொல்லியிருந்தேன். இப்போ அந்த ட்ராக்கர் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த டேபிள் டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இந்த ஃபார் லூப்பையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் டேக் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்ம்குள்ளே வந்து என்னென்ன கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட், ஃபஸ்ட்டு இன்புட்டோட பிளேஸ் ஹோல்டர் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் எக்ஸ்பென்ஸ் நேம். ஸோ என்ன எக்ஸ்பென்ஸ்க்காக வந்து கொடுத்தீங்க அப்படின்றத என்டர் பண்ணுறோம். அடுத்தது அமௌண்ட், இது வந்து நம்பராக வச்சுப்போம். ஓகே, இந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுன்றது. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி. ஸோ ஃபுட்டு கேட்டகரியா, இல்லை என்டர்டைன்மெண்ட்டா, இல்லை வந்து ஹோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைக்கணும். அதை வந்து நான் என்னவா வைக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் டேக்காக வந்து வைக்கிறேன். செலக்ட் டேக்காக வச்சுட்டு இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு, அடுத்தது வந்து ஹோம், அடுத்தது வந்து என்டர்டைன்மெண்ட், சம்திங் என்டர்டைன்மெண்ட். ஸோ என்டர்டைன்மெண்ட், இந்த செலக்ட் ஐடி வந்து கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் இங்கே என்ன பேர் வச்சிங்களோ அதே பேரை வந்து இந்த வேல்யூலேயே வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன க்ரியேட் பண்ணி வச்சுன்னா, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரு பண்ணுவாங்க, அமௌண்ட் என்ட்ரு பண்ணுவாங்க, என்ன கேட்டகரின்றது என்ட்ரு பண்ணுவாங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து பிடிஎன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். இந்த பட்டன் நேம் வைக்கணும்னு தேவை கிடையாது, இருந்தாலும் வந்து ஜஸ்ட் வந்து எல்லா ஐடிக்குமே நான் வந்து ப்ராப்பர் நேம் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்புட் டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து எக்ஸ்பென்ஸ் நேம், அடுத்தது இதுக்கும் ஐடி வந்து அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு கீழே, இந்த ஃபார்ம் டேக்குக்கு கீழே ஒரு டேபிள் டேகு. இந்த டேபிள் டேக்கு ரோஸ் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நம்பர், ஸோ எத்தனை பேர் வந்து எத்தனை எக்ஸ்பென்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு. அப்புறமா மேலே என்னென்ன இருந்துச்சோ அது அப்படியே எல்லாமே இருக்கணும். ஸோ எக்ஸ்பென்ஸோட நேமு, அடுத்தது வந்து அமௌண்ட்டு, கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து மேலே இருந்துச்சு, இது எல்லாமே இங்கேயும் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வர்றது, பார்டர் ஷேப்பில் வர்றது எல்லாமே நீங்கள் சிஎஸ்எஸில் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம லாஜிக்ஸ் மட்டும்தான் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 12ன்னு கொடுத்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது ஃபார்முக்குள்ளே கொடுத்துருக்கறனால இது வந்து ரீலோட் ஆகிடும். ஒரு ஃபார்மை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ அதை ரீலோடை தடுக்கிறதுக்கு வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகாது. ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் இதில். இப்போதைக்கு நம்ம டிவ் டேக்காகவே வச்சுப்போம், ஃபார்ம் நீடட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீலோட்லாம் வந்து ஆகாது. ஏன்னா வந்து நம்ம ஃபார்ம் டேக் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்ம் டேக் இருந்துச்சுன்னா ரீலோட் ஆகும், இது வந்து ரீலோட் ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பென்ஸில் ஏதாவது யூசர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே அமௌண்ட்டில் ஏதாவது என்ட்ரு பண்ண போகிறாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பென்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த யூசருக்குன்னு சொல்லி ஒரு புது ஐடி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் நேம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டேக்லேயும், செகண்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து செகண்ட்லேயும், கேட்டகரி எடுத்துகிட்டு வந்து தேர்ட்லேயும் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஒரு புது ரோ வந்து க்ரியேட் பண்ணி இந்த டேபிள்குள்ளே வைக்கணும். அதுதான் வந்து நம்ம டாஸ்க். இந்த ஆட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நம்ம இதுதான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுக்கிறேன், TBL1 அப்படின்னு சொல்லிட்டு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப இது எல்லாமே பண்ணணும். என்னென்ன ஒர்க்கு நான் சொல்லியிருந்தேனோ அது எல்லாமே பண்ணணும். ஸோ இந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த ஆட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் நான் ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே வைக்க போகிறேன். ஃபங்க்ஷன் ஆட். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து லெட்டு எக்ஸ்பென்ஸோட நேம் வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அது எப்படி எடுக்கணும்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, உங்களோட அந்த ஐடி பேர் வந்து எக்ஸ்பென்ஸ் நேமு, டாட் வேல்யூன்னு எடுத்திங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்ஸில் என்ன டைப் பண்ணாங்களோ அது வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு இதுக்கும் அமௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து லெட்டு கேட்டகரி, இதுக்கு என்ன நேம் வச்சோன்னு பார்த்துக்கோம். கேட்டகரின்னு தான் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூசர் வந்து எதாவது டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்றத கன்சோல் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இது எல்லாமே வருதா அப்படின்றது. எக்ஸ்பென்ஸ் நேமு, அமௌண்ட்டு, கேட்டகரி, அமௌண்ட்டு, கேட்டகரி. ஸோ இதெல்லாமே வருதா அப்படின்றத நான் வந்து இப்போ கன்சோல் பண்ணி பார்க்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கன்சோலில். ஸோ இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன டைப் பண்ணமோ அது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்ஸுக்கும் புது ஐடி நம்ம கிரியேட் பண்ணி இந்த இப்போ நம்ம ப்ரீவியஸாக எப்படி வந்து ஒரு டேபிளுக்குள்ளே ஒரு ரோவை வைக்கணும்னு பார்த்தோமோ அது மாதிரி வந்து இப்போ வந்து வைக்க போகிறோம். ஸோ அதான் இப்போ வந்து நம்ம பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ மேலே வந்து எல்லாத்துக்குமே ஒரு புது ஐடி ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காக காமனாக வந்து ஐடி வந்து 1ன்னு வச்சுக்கிறேன். ஒரு வாட்டி இந்த ஆட் ஃபங்க்ஷன் வந்து முடிகிறப்ப ஐடியை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஒரு வாட்டியும் புது ஐடி வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம போன டைம் என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஒரு ரோ கிரியேட் பண்ண போகிறோம். லெட் நியூ ரோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டில் TR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ கிரியேட் பண்ணுறோம். இதுக்கு கீழே வந்து ஒரு புது அந்த எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பென்ஸ் நேம் அப்படின்றதுல THனா போல்டாக இருக்கும், அதனால் நான் TD கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூ எக்ஸ்பென்ஸ் நேமில் வந்து இன்னர் டெக்ஸ்ட்டில் உங்களோட எக்ஸ்பென்ஸ் நேமில் யூசர் என்ன டைப் பண்ணாங்களோ அதை ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு இதுக்கும் அமௌண்ட்டுக்கு, அமௌண்ட், ஸோ இந்த அமௌண்ட்டில் யூசர் டைப் பண்ண அமௌண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். அடுத்தது லாஸ்ட்டாக கேட்டகரி. கேட்டகரியில் யூசர் டைப் பண்ண கேட்டகரியை ஸ்டோர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஒரு ரோ க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்குள்ளே 3 காலம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த எல்லா காலம்ஸையும் இந்த ரோக்குள்ளே வைக்கணும். இந்த ரோவை எடுத்துகிட்டு போய் டேபிள்குள்ளே வைக்கணும். ஸோ இதான் வந்து பெண்டிங். நியூ ரோ டாட் அப்பண்ட் நியூ எக்ஸ்பென்ஸ் நேம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் நேம் வந்து வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ் நம்பர் தான் வந்து வைக்கணும். ஸோ அதை வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். நியூ எஸ் நம்பர், இதில் வந்து ஐடியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூ எஸ் நம்பர் ஆட் பண்ணுறோம் நம்மளோட மேஜர் ரோவில். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸோட நேமுக்கு, அமௌண்ட்டுக்கு, கேட்டகரிக்கு.
நியூ எக்ஸ்பென்ஸ் நேம், நியூ அமௌண்ட்டு, நியூ கேட்டகரி. ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கடைசியாக இந்த ரோவை எடுத்துகிட்டு போய் டேபிள்குள்ளே வைக்கணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி, டேபிளோட நேம் வந்து tbl1 டாட் அப்பனில் இந்த நியூ ரோ. ஸோ அவ்வளோதான். இந்த ஆடுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இதுதான் வந்து நடக்கும் அதில். ஸோ இப்போ நான் வந்து சம் வேல்யூஸ் 50 ஃபுட்டுன்னு கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்பென்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ வந்துடுச்சு. வேறு ஏதாவது அதே 50 என்டர்டெயின்மெண்ட். ஸோ வந்துடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துடுச்சு. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு கீழே ஸோ டோட்டல் வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளை மட்டும் டிசைன் பண்ணிடுவோம் ரொம்ப பேசிக்காக. ஹேஷ் tbl1க்கு பார்டர் 1 pixel solid black, border collapse அப்படின்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து ஓகே. வெறும் tbl மட்டும் பண்ணக்கூடாது, டேபிள் ரோ tr th td இது எல்லாத்துக்குமே பண்ணாதான் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும் கரெக்டாக. ஸோ அப்ளை ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் பேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே ஸ்பேஸ் விட்டு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அந்த ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ராப்பராக வந்துடுச்சு. இந்த டேபிள் வந்து நீங்கள் மார்ஜின் டாப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஹேஷ் tbl1க்கு மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் தள்ளி கீழே. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஆட் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே கீழே வருது. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க போகிறோம். கீழே வந்து நம்ம வந்து எவ்வளோன்றதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டை வச்சுட்டு லெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சுட்டு இனிஷியலாக வந்து 0வாக வச்சுக்கோங்க. டோட்டல் அமௌண்ட், ஏன்னா அமௌண்ட்டுன்றது ஆல்ரெடி இருக்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். ஒன்ஸ் வந்து அவங்க எப்போல்லாம் வந்து யூசர் வந்து அந்த அமௌண்ட்டுன்ற ஃபீல்டை என்ட்ரு பண்ணுறாங்களோ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டை விட கரண்ட் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டோட்டல் அமௌண்ட்டுன்ற ஃபீல்டை இந்த டேபிள் முடிச்சதுக்கு கீழே ஒரு p டேக்ல ஒரு ஐடி வச்சுட்டு டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கோங்க. இந்த p டேக்ல போயிட்டு லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கோ அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி tot டாட் இன்னர் டெக்ஸ்டில் டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் எவ்வளோ வருதோ. ஸோ இப்போ வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டோட்டல் அமௌண்ட்டில் வந்து 15 வந்துடுச்சு. ஸோ ஏன் வந்து 050ன்னு வருது அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டுன்றது நம்ம வந்து 0வாக வச்சுருக்கோம். இங்கே டைப் பண்ணுற 50 ஈவன் தோ நம்பராக வந்தாலுமே அது வந்து ப்ராப்பர் நம்பராக வராமல் டெக்ஸ்ட்டாக வருது. ஸோ இப்போ வர நம்பரை வந்து நீங்கள் என்னவா மாற்றணும் அப்படின்னா பார்சின்ட் யூஸ் பண்ணி ஒரிஜினல் நம்பராக வந்து மாற்றணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த 0 வந்து வராது, 0 வரல. ஸோ வேறு ஏதாவது வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு வாட்டி. ஸோ நீங்கள் எத்தனை அமௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கு. ஸோ இதான் வந்து இந்த ஜென்ரலாக வந்து இந்த HTML CSS JS வச்சு எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு மினி டாஸ்க் பண்ணுறது அப்படின்றதுக்கான இது வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டிருக்கீங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே பூட் ஸ்ட்ராப்லேருந்து எடுத்துகிட்டு இந்த செலக்ட் எல்லாமே பூட் ஸ்ட்ராப்லேருந்து எடுத்துகிட்டு இதே ஒர்க்கு தான். பட் நம்ம பேசிக் பட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பூட் ஸ்ட்ராப் பட்டன் யூஸ் பண்ணுறது. இந்த செலக்ட் டேக் இன்புட் டேக்ஸ் எல்லாமே பூட் ஸ்ட்ராப்பில் இருக்குது, டேபிள் முதல் கொண்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் அங்கேயிருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இதான் வந்து எப்படி வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வே.
ஸோ இதே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேட்டர்ஸுமே வந்து பண்ணலாம். ஒரு ஜென்ரல் நார்மல் கேல்குலேட்டர் வந்து 1 2 3 4 5 போட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி ஷோ ஆகும். ஸோ அந்த ஒர்க்குமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். பட் இது ஒரு டாஸ்க்காக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிங்க அப்படின்னா HTML CSS JSல ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து பக்கத்தில் வந்து எடிட் அண்ட் டெலீட் பட்டன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு புது ரோ வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. நியூ எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த நியூ எடிட்டில் வந்து டாட் இன்னர் HTMLல ஒரு பட்டன் டேக் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ ரியல் பட்டன் டேக் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, கடைசியாக வந்து இந்த ரோவை வந்து நம்ம ரோக்குள்ளே வைக்கணும். அது ஸோ இப்போ வந்து ஏதாவது நேமு அமௌண்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எடிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனும் வந்துடும். ஸோ இது எடிட் அண்ட் டெலீட் வந்து பக்கத்துலேயே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எடிட் அண்ட் டெலீட்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து இதோட பேசிக் ஐடியா. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோமோ ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இது எப்படி வந்து நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து ரிமூவ் ஆகுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. கீழே வந்து இப்போ ஃபில்டர் பை அமௌண்ட் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கீங்களோ அது வந்து எப்படி ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த ட்ராக்கர் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாருமே இந்த HTML CSS JSல வந்து இதை முடித்தா தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா HTML CSS மட்டும் வச்சு சிங்கிள் பேஜ் வெப்சைட் பண்ணியிருப்பீங்க. ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் வேல வந்து பண்ணணும். ஸோ இனிஷியலாக வந்து சைன்இன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை வந்து பார்க்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம இந்த பேஜ்குள்ளே வந்துடுது. அப்படி வராமல் ஒரு சைன்இன் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு பாஸ்வேர்டும் யூசர் நேமும் நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்ட் ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் யூஸரால் லாகின் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் மட்டும் உங்களுக்கு வெல்கம் டு த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்கர் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இல்லை உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணணுன்றது தெரியல, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிறைய அவைலபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ராக்கரை வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இதை பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்ன பண்ண முடியும். ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த HTML பார்ட் அப்படியே இருக்கட்டும். அதில் ஓகே, ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே வந்து எப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ரொட்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 5 6 7 8 9 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் பண்ணுறது வேறு, ரொட்டேட் பண்ணுறது வேறு. ஸோ ரிவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 9 8 7 இந்த மாதிரி வந்து வரும். பட் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா 9 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ யூசர் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்புட்டாக என்ன கொடுப்பாங்கன்னா இந்த அரே கொடுத்துருவாங்க, எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணும் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ இப்போ 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 9 இங்கே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 8 9 4 5 6 7ன்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ ஒன் டைம் ரொட்டேட் அப்படின்னா 9 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இந்த இந்த கண்டிஷன் தான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லெட் அரே ஈக்குவல் டு 4 5 6 7 8 9. ஸோ இப்போ இந்த அரே ரொட்டேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓவரால் வந்து அரே டாட் லென்த் வரைக்கும் வந்து எனக்கு வந்து ரன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கடைசி நம்பரை மட்டும் ஃபஸ்ட் நம்பரை மட்டும் நம்ம வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ லெட் பேக்கப் ஈக்குவல் டு அரே ஆஃப் 0. இதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் நம்பரில் கடைசி வேல்யூ வந்து வைக்கணும். அதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கடைசி வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்க போகிறோம். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து வைக்க போகிறோம். ஸோ அது மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கிட்டே வரும். இந்த 9 எடுத்துகிட்டு போய் 4, 8 எடுத்துகிட்டு போய் 5, 7 எடுத்துகிட்டு போய் 6 எப்படி வரணும், இதுதான் வந்து ஆன்சர். ஃபஸ்ட்டு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 9 4 5 6 7 8. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 8 எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் மூவ் பண்ணணும். 7 எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் மூவ் பண்ணணும். ஸோ அப்போ அப்படி மூவ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஓகே 4 எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பேக்கப் எடுத்து வைக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிட் கிடையாது, அரேயோட கடைசி டிஜிட் தான் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசிக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட் எடுத்துகிட்டு போய் கடைசியாக போட போகிறோம். இந்த 8 எடுத்துகிட்டு போய் 9, 7 எடுத்துகிட்டு போய் 8 இருக்கிற இடத்துல, 6 எடுத்துகிட்டு போய் 7 இருக்கிற இடத்துல, 5 எடுத்துகிட்டு போய் 6 இருக்கிற இடத்துல, 4 எடுத்துகிட்டு போய் 5 இருக்கிற இடத்துல, அப்படி தான் இங்கே வந்து ஆகியிருக்கு. அப்படி பார்க்குறப்ப 8 எடுத்துகிட்டு போய் 9 இருக்கிற இடத்துல போட்டிங்க அப்படின்னா, அப்போ 9க்கான பேக்கப் நம்மள்கிட்ட இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 9க்கான பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் அரேயோட லென்த் -1லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப் டு எது வரைக்கும் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட 0 வரைக்கும் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா, எனக்கு கடைசி வேல்யூவை குறிக்கும். இந்த 9ன்றதை குறிக்கும். ஸோ இந்த 9 இருக்கிற இடத்துல நான் என்ன வைக்கணும், 8 வைக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இருக்கிற பிளேஸில் இண்டெக்ஸ் -1 வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நடந்து முடிச்சதுக்கப்புறம் console.logல உங்களோட அரேவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குன்றதை பாருங்கள். வேறு ஏதோ பிரிண்ட் ஆகும். நோட் ஓகே, இங்கே வந்து இண்டெக்ஸ் மைனஸ்ன்னு கொடுக்காம ++ன்னு கொடுத்துருக்கோம். அது வந்து ராங். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 5 6 7 8, அதாவது இந்த பார்ட் வந்து வந்துருச்சு. நமக்கு என்ன மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு, 9 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். பேக்கப்ன்றது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லூப் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அரே ஆஃப் 0ல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேக்கப்பில் என்ன எடுத்து வச்சிங்களோ அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. இது வந்து 1 டைம் ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஃபார் லூப், இந்த ஃபார் லூப் வந்து லெட்ஸே வந்து இப்போ 2 டைம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ யூசர் வந்து 2ன்னு கொடுக்குறாங்க. இந்த 2க்குள்ளே நீங்கள் எழுதின கோடு எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ 2 டைம் ரொட்டேட் ஆகிறப்ப நம்ம என்ன ஆகும்னு பார்த்துருக்கோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரொட்டேட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் வந்து அதாவது செகண்டு தேர்ட் எல்லாமே இந்த ப்ராசஸை உங்களுக்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுன்றதை ஒரு ஃபார் லூப்பில் கொடுத்துரும். ஸோ இதான் வந்து பேசிக்காக ஒரு அரே வந்து எப்படி வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்றதுக்கான வேரியபிள். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோமா, ஒரு அரே எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோமா இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஓகே, இப்போ இது வந்து இந்த ஏரியா வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு அரே வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ன்றது ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போய் கடைசியில் வைக்கணும், கடைசியில் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் வைக்கணும், செகண்ட் எடுத்துகிட்டு போய் 8ல் வைக்கணும், 8 எடுத்துகிட்டு போய் செகண்டு, 6 எடுத்துகிட்டு போய் 7, 7 எடுத்துகிட்டு போய் 6. ஸோ இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பண்ணதே திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகி உங்களோட அரே வந்து பழைய நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் உங்களோட ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக ரன் ஆகாமல் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா, அரேயோட பாதி வரைக்கும் தான் ரன் ஆகணும். 6ன்றது அரேயோட பாதி. அப்போ ஒரு ஃபார் லூப் வந்து கொடுக்குறப்ப
என்னோட அரேயோட லென்த் வரைக்கும் கொடுக்காம அரேயோட லென்த் எவ்வளவோ அதுலேருந்து டிவைடட் பை 2 பாதி வரைக்கும் வந்து கொடுக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு கடைசியில் இருக்கிறத அப்டேட் பண்ணணும், கடைசியில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு கடைசியில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கணும். ஸோ கீழே எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான், லெட் பேக்கப் ஈக்குவல் டு அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றத பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ அரே ஆஃப் இண்டெக்ஸ் அரே ஆஃப் ஓவரால் அரேயோட லென்த் எவ்வளவோ அதுலேருந்து -1 மைனஸ் உங்களோட இண்டெக்ஸ். அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அரே ஆஃப் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அரே டாட் லென்த் -1ன்றது எதை எடுக்கும், 9 எடுக்கும். அதுலேருந்து -0 பண்ணிங்கனாலும் 9 தான் எடுக்க போகுது. ஸோ அப்போ 9th பிளேஸில் என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அரே ஆஃப் இண்டெக்ஸில் வந்து இருக்கிறது வந்து 4 வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா எதை வந்து அப்டேட் பண்ணுறோமோ அதை தான் வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறது கடைசி நம்பரை தான். ஸோ இப்போ கடைசி நம்பரை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி நம்பருக்கு ஃபஸ்ட் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவுக்கு நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கிறத அப்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இங்கேயே வந்து console.logல அரே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அரே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ 987654ன்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ இதே வந்து நீங்கள் டிவைடட் பை 2 கொடுக்காம ஃபுல் லென்த் வரைக்கும் ரன் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அரே வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அடுத்தது வரும். ஸோ அதனால தான் இதில் ரொட்டேட் பண்ணுறப்ப அரேயோட பாதி வரைக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போகிறோம், ஃபுல்லாக வந்து போகாமல். ஸோ இதான் வந்து அரே வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிபனாக்கி வந்து கேட்பாங்க. ஸோ ஃபிபனாக்கி அப்புறமா பாலிண்ட்ரோம் இந்த கான்செப்ட் வந்து கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பாலிண்ட்ரோம்ன்றது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் பார்க்கணும். பாலிண்ட்ரோம் வந்து நீங்கள் 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலான்னா கொடுத்துருக்கிற வேல்யூ தென் வந்து இதே வேல்யூவை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறப்ப ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாலிண்ட்ரோம். பட் ஒரு சில கொஸ்டின் கொடுக்குறப்ப நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாமல் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு வேர்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாமல் வந்து பாலிண்ட்ரோம் வந்து ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் வேர்ட் ஈக்குவல் டு இப்போ ஏதாவது ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஃபார் லூப்பில் வந்து கொடுக்குறோம். இந்த வேர்டோட லென்த் வரைக்கும் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் லூப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ லென்த்துக்கு ஓகே. ஸோ இப்போ என்ன செக் பண்ண போகிறோன்னா இஃப் word dot caret of index அப்படின்றது ஃபஸ்ட் லெட்டரும் நாட் ஈக்குவல் டு word dot caret of length -1 minus index. ஸோ அதாவது மேலே என்ன ரிவர்ஸ்க்கு பண்ணமோ அதே தான் நான் இங்கேயே பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரும் நாட் ஈக்குவலாக போயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா console.logல not a palindrome அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டருமே நாட் ஈக்குவலாக இல்லை. ஸோ அப்போ எதுக்கு வந்து அடுத்தடுத்த லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். இன்கேஸ் ஃபஸ்ட்டும் கடைசியும் ஈக்குவலாக இருக்குது, அப்போ என்ன பண்ணால் செகண்டும் பின்னாடிலேருந்து செகண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ நமக்கு எப்போ வந்து நாட் ஈக்குவல் கேஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நாட் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆகும். அது வரைக்கும் அது எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. இது பாலிண்ட்ரோமாக இருக்கிறதுனால எதையுமே பிரிண்ட் பண்ணாது. இப்போ லெட்ஸே வந்து நம்ம நடுவில் இருக்கிற வேர்டை வந்து நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ இங்கே வந்து கியூன்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அ பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் இப்போ இது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு எனக்கு சொல்ல மாட்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணி ட்ரூன்னு வச்சுக்கிறோம். இன்கேஸ் இந்த இஃப் லூப்புக்குள்ளே போச்சு அப்படின்னா இந்த வேர்டை வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றுறோம். அப்போ நம்மளோட ஃபார் லூப் ஃபுல்லாகவே இந்த இஃப் லூப்புக்குள்ளே போகலை அப்படின்னா அப்போ அது வந்து பாலிண்ட்ரோமாக தான் இருந்திருக்கும்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார் லூப் முடிச்சதுக்கப்புறம் இந்த இஸ் பாலிண்ட்ரோம்ன்றது ஸ்டில் வந்து ட்ரூவாக இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா நம்ம ட்ரூன்னு வச்சுருந்தோம், இந்த பாலிண்ட்ரோமை உள்ளே அனுப்பி விட்டோம்.
இன்கேஸ் வந்து இவங்க வந்து இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து ஃபால்ஸ்னு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபார் லூப் போட்டு வெளியில் வரப்ப ஸ்டில் வந்து இது ட்ரூன்னு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த இஃப் லூப்புக்குள்ளே போகலைன்னு அர்த்தம். ஸோ போகலைன்னா மட்டும் console.logல palindrome சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நாட் palindrome வருது. இதே ப்ராப்பர் வேர்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா palindrome சொல்லி. ஸோ இதான் வந்து ரிவர்ஸ். இங்கே நம்ம ரிவர்ஸே பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் பார்க்கணும், செகண்ட் லெட்டரையும் பின்னாடிலேருந்து இருக்கிற செகண்ட் லெட்டரையும் பார்க்கணும். ஸோ இதான் வந்து palindrome வந்து வித்தவுட் ரிவர்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கானது. ஸோ இன்றைக்கி வந்து 3 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஒரு அரே எப்படி ரொட்டேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, அப்புறமா palindrome வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ இது 3 இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு சம் மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து இந்த அரே பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து எடுக்கிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்கிறாங்க, 1ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஜம்ப் வந்து பண்ணணும்னு அர்த்தம். ஸோ செகண்ட் எலமெண்ட் என்ன சொல்கிறாங்க, 2ன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2. இவங்க என்ன சொல்கிறாங்க, 7ன்னு சொல்கிறாங்க. ஆனால் 7 வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்து இருக்கிறது 1 தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து நாட் அ வேலிட் அப்படின்னு வந்து சொல்லணும். இன்கேஸ் இவங்க வந்து 1ன்னு சொல்கிறாங்க, அப்போ இங்கே வந்துடுறப்ப 1ன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அப்போ இது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லணும். நம்ம எப்பயுமே ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இவங்களே 3ன்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன பண்ணுவோம், 1 2 3. ஸோ இவங்க 1ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். எப்போ வந்து நீங்கள் வேலிட்னு சொல்லணும், எப்போ வந்து நாட் வேலிட்னு சொல்லணும்னு சொல்லி. ஸோ இந்த இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரேவாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி.